ரொம்ப நல்லா பாடுறீங்க. ஸ்வீட் வாய்ஸ். தேங்க்யூ. உங்க பாட்டுக்கு என்னோட பரிசு. ஆமா, அழுதீங்களா? இல்லையே. எங்க போய் சொல்றீங்க? எனக்குதான் உப்பு கரிச்சுதே. நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? சாரி, உங்க பாட்டை வச்சு கேட்டேன். அவர் இப்ப எப்படி இருக்காரு? எல்லா பூவுக்கும் ஆசை சாமிக்கு மாலை ஆகணும்னு தான். ஆனா அது பூ மட்டும் நினைச்ச பத்தாது. கவலைப்படாதீங்க, நீங்க நினைச்சவரே உங்களுக்கு கிடைப்பாரு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். படுப்பாவி சண்டாளா, போயிட்டு 3 நாள்ல வரேன்னு இது வரைக்கும் ஆளையே காணனே. எங்க இருக்காரோ, எப்படி இருக்காரோ? 15 நாள் ஆச்சு. இறங்கடி கீழே. இது வேற வச்சுக்கிட்டு நான் இந்த ஊர்ல எப்படி பழைக்க போறேனோ தெரியலையே. ஆண்டவா. ஐயோ சாமி, அங்கனதா. ஐயோ ஐயோ, என்ன எப்படி சோதிக்கிறேன்? ஐயோ, நான் என்ன செய்வேன்? அவரு இத புடி. ஏண்டி அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நம்ம குப்புசாமி பொண்டாட்டி மாதிரி இல்ல? ஆமா, ஏனோ அழுதுட்டு இருக்கிற. பாப்பா என்னன்னு கேப்போம். சொல்லுமா, என்னாச்சு உனக்கு? சொல்லு. தாலி போயிடுச்சுக்கா. 15 நாள் ஆச்சுக்கா. இந்த ஆறு உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம். சின்ன வயசுல நானும் எங்க மாமாவும் இங்க அடிக்கடி குளிக்க வருவோம். இப்ப கூட எங்க மாமா என்ன தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. நான் தான் சொல்லாம வந்துட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்? வர ஆவணி மாசம் எங்களுக்கு கல்யாணம். நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தரை காதலிச்சிருக்கீங்க. ஒரு பொண்ணாலதான் இன்னொரு பொண்ணோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்க முடியும். நீங்க தான் எனக்காக ஒரு உதவி பண்ணணும். செய்வீங்களா? என்ன என்ன பண்ண சொல்றீங்க? எங்க மாமாவோட சுபாவம் உங்களுக்கு தெரியும். அவரை எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாத்தணும்னு நினைக்கிறேன். என்ன? ஒண்ணும் இல்ல, நான் எங்க மாமாவை வெறுக்கிற மாதிரி நடிப்பேன். அவர் என் மேல இருக்கிற ஆசையில உங்ககிட்ட ஏதாவது யோசனை கேட்பாரு. ஒரு ஆம்பளை இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா பொம்பளைக்கு பிடிக்குமோ அதெல்லாம் நீங்க தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் இதெல்லாம் எப்படி? கல்யாணத்துக்கு முன்னாடியே எங்க மாமாவை மாத்தி காட்டுறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். நீங்க செய்யற இந்த உதவினால எங்க கல்யாணம் சீக்கிரம் நடந்துட்டா உங்களை என் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். எங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தைக்கு உங்க பேரை வைக்கிறேன்.